மருமகளை இப்படி பண்ணிட்டீங்களே. உங்களை நம்பிதானே என் மருமகளை நான் அனுப்புனேன். என் மருமகளை மாடு விட்டுறது வேடிக்கை பார்த்தீங்களா? அவளை நான் முழுசா அனுப்புனேனே. இப்படி குத்துயிரும் கொலையுருமா கொண்டு வந்து போட்டுட்டீங்களே. இப்படி ஒரு மருமகளுக்கு நான் எங்க போவேன் சொல்லுங்க? நான் எங்க போவேன்? கங்கா, ஐயோ, நான் உன் பக்கத்துல இல்லாத பாவி ஆயிட்டேனே. என் புள்ள உயிரை காப்பாத்துற உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் தெரியலையே. ஐயா, ஐயா, என் மருமகளை நான் பார்க்கணும். என் மருமகளை நான் பார்க்கணும். சமந்திமா, கங்காக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் உள்ள ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கணும், அழக்கூடாது. தைரியமா இருக்க முடியும்? கங்கா எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. ஏதோ விதி வசத்தால நான் கங்கா மேல கொஞ்சம் வெறுப்பா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டேன். அவளை அதுக்கப்புறம் என் மருமகளா இல்ல, என் மகளா ஏத்துக்கிட்டேன். எல்லார் மேலயும் அன்பா இருக்கிற அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? சம்பந்தியம்மா, நம்ம நம்பிக்கையோட இருப்போம். கங்காவுக்கு நல்ல இடம். நீங்க அழாதீங்கம்மா. மருமகளை எனக்கு திருப்பி கொடுத்துடு. மருமகளை எனக்கு திருப்பி கொடு. நீ அழாதம்மா. நீ அழறதுனால எல்லாருமே அழறாங்க. நீதான் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லணும். நீ அப்படி அழுதா எப்படி? இந்த பார், கங்கா, கங்கா நம்ம கூட பேசுவா, நல்லபடி ஆயிடுவா. வா, இப்படி வா. அழுதீங்கம்மா. கங்காவுக்கு எதுவும் ஆகாதுமா, எதுவும் ஆகாது. என் மருமக உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது நீ காப்பாத்து. அவ வயிற்றுல வளர்ற என் பேர பிள்ளைய காப்பாத்து. 2 உசுருக்காக நான் இப்பவே அடிப்பிரதட்சணம் பண்றேன். மன்சூரி சாப்பிடுற தாயே, காப்பாத்து. என் வேண்டுதலை நிறைவேற்றுமா? எங்க அக்காவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீதான் காப்பாத்தணும். எங்க அக்காவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா குணமாகி வரணும். அக்காவை நீதான் காப்பாத்தணும். எங்க அக்கா எதுவும் ஆயிடக்கூடாது. நல்லபடியா குணமாகணும். நீதான் காப்பாத்தணும். பதட்டப்படாம சாப்பிடுங்கம்மா. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். சரிம்மா. தாயே, நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்கம்மா.
மகானந்த நீராஞ்சன தீபம் தரிசயாமே. அம்மா, நீங்க எதை நினைச்சு வேண்டுதல் பண்ணீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. சாமி, இதே கோவில்ல வச்சு என் மருமக ஐஏஎஸ் பரீட்சை எழுத போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நான் ஆசீர்வாதம் பண்ணவே இல்லை. அப்புறம் இதே கோவில்ல என் பிள்ளையும் மருமகளும் தாலி காணிக்க செலுத்தும் போது அதையும் நான் பண்ண விடாம தடுத்துட்டேன். இப்போ என் மருமகளுக்காக நான் வந்திருக்கேன். என் மருமகளும் வாரிசும் நல்லபடியா பொழைக்கணும்னு நான் ஆடி பிரதர்ஷனம் பண்ணி மன்சோறு சாப்பிட்டேன். என் வேண்டுதல் நிறைவேறிட்டா இந்த கோவில்ல 1000 பேருக்கு தலைவாழை இலை போட்டு அன்னதானம் பண்றேன். கண்டிப்பா நடக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்லதே நடக்கும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. தாயே, ராஜா, கங்காவுக்கு ஒன்றும் ஆகாதுமா, நல்லா ஆயிடுமா. கடவுளே, கற்பகம், கங்காக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு திரும்பி வந்துருவான். நீ அழாதம்மா, தைரியமா இரு, கவலைப்படாத. ஐயா, ஐயா உட்காருங்க ஐயா. கங்காவுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குமா? பரவாயில்லம்மா, முடியட்டுமா. டாக்டர், என் பொண்ணு கங்கா எப்படி இருக்கா? ஐயா, இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு ஐசியூக்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்க கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் லேட்டா வந்ததுனால ரத்தம் அதிகமா போயிருச்சு. கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆபரேஷன் தான். மத்தபடி கங்கா ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. அப்படியா? ராஜா, கங்காவுக்கு நல்லா ஆயிடுச்சா? சுபு, ரமா, சாரு, இளவஞ்சி, சின்னம்மா, முத்தரசி, வடிவு, சரவணா, சமதிபா. மாப்பிள்ள நல்லா ஆயிடுச்சு. ஜெயச்சந்திரா, கங்காவுக்கு நல்லா ஆயிடுச்சா? டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். என் மருமகளை நான் போய் பார்க்கலாமா? அவசரப்படாதீங்க. பெரிய ஆபரேஷன்ங்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. அவங்க கண்ணு முழிச்ச பிறகு போய் பார்க்கலாம். டாக்டர், எங்க பொண்ணை காப்பாத்திட்டீங்க. உங்களை கடவுளா நினைக்கிறோம் டாக்டர். நாங்க அந்த கடவுளுடைய அனுகிரகத்தால தான் உங்க பொண்ணு பொழைச்சிருக்காங்க. நாங்க எங்க கடமையத்தான் செய்தோம். நீங்க நன்றி சொல்றதுன்னா அந்த கடவுளுக்கு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி டாக்டர். அண்ணே, நம்ம குலதெய்வம் கங்காதேவி தான் நம்ம கங்கா உயிரை காப்பாத்தி இருக்கா. ஆமாமா. நீங்களும் நாச்சியார் அணியும் கோயிலுக்கு போய் விபூதி வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. சரியா? நாச்சியா, மாப்பிள்ள நீங்க எங்க இருந்து பாத்துங்க. ஏதாவதுன்னா எனக்கு போன் பண்ணுங்க. நாச்சியா வா. டேய் சரவணா, இங்க இருந்து பாத்துக்கடா. சரிங்க. ஆமா. பிள்ளைங்களை பாருங்க, 2 நாளா பச்சை தண்ணி கூட குடிக்காம எப்படி இருக்காளுங்கன்னு. நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இங்க இருந்து நான் கங்காவை பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வாங்க. போங்க. நீங்க வேணா போயிட்டு வாங்க முத்தரசி. நான் இருந்து என் மருமகளை பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன். பாத்துக்குங்க. போயிட்டு வாங்க. வரமா, வாங்க. சின்னம்மா, புதுசா கல்யாணம் ஆனவங்க இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? இளவஞ்சி, சரவண, வடிவு 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஜெயச்சந்திரா, நீயும் கூட போயிட்டு வாடா. வா மச்சான். போ. பாத்துக்கமா. நான் பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. அப்பா.
என்ன சொல்றீங்க டாக்டர்? நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பதட்டப்படாதீங்க. மாப்ள, என்னம்மா என்னாச்சு? டாக்டர், நம்ம கங்காவோட வயித்துல இருந்த குழந்தை குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர் என்னாச்சு? என் பொண்ணு வயித்துல இருந்த குழந்தை என்னாச்சு? எங்க பேர குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? பதட்டப்படாதீங்கம்மா. கங்காவுக்கு மாடு முட்டதால வந்த ஆபத்தை தடுக்க நாங்க ஆபரேஷன் பண்ணிட்டோம். ஆனா அவங்க வயித்துல வளர்ற குழந்தைய காப்பாத்த நாங்க எவ்வளவு முயற்சி பண்றோம். பயப்படாதீங்கம்மா. சென்னையில இருந்து எக்ஸ்பர்ட் கைனகாலஜிஸ்ட வர சொல்லியிருக்கோம். அவங்க வந்து செக்அப் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தி ஏதாவது சொல்ல முடியும். டாக்டர், அதை இப்பவே சொல்ல முடியாதா? எங்களுக்கு எங்க கங்கா கிடைச்ச மாதிரி என் பேர குழந்தையும் கிடைக்கணும். எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வர உணர்வு தான். கொஞ்சம் பொறுத்துக்குங்கம்மா. குழந்தை சம்பந்தமா இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இருங்க. ஐயா 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 அண்ணா, அண்ணா, ஐயா, அண்ணா. ஐயா ஐயா, நம்ம குலதெய்வம் நம்மள கைவிடாதீயா. குழந்தைய காப்பாத்துயா. ஐயா, கவலைப்படாதீங்கய்யா. உட்காருங்க, உட்காருங்கம்மா. கற்பகம், அமைதியா. கங்கா உயிருக்கு தான் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. கங்காவுக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கங்கா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? பாரு, நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட கங்காவுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. கடவுளா பார்த்து கங்காவை காப்பாத்தினாரு. அதே மாதிரி நம்ம குடும்ப வாரிச கடவுள் காப்பாத்து வரும். அண்ணே, அழாதீங்க அண்ணே, அழாதீங்க. நாச்சியா, எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்த ஆண்டவன் ஒரு பேர குழந்தைய கொடுக்க மாட்டான்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை கங்கா மூலமா நிறைவேறும் நினைச்சேன். ஆனா இப்போ ஐயா, கங்காவை காப்பாத்தின கடவுள் நிச்சயமா குழந்தைய காப்பாத்துயா. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதையா, கவலைப்படாதீங்க. அம்மா, ஒரு எக்ஸ்பர்ட் கைனகாலஜிஸ்ட் வராங்களா? அவங்க வந்து செக்அப் பண்ணி சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கம்மா. நல்லதையும் நினைப்போம், நல்லதே நடக்கும். அதைத்தான்ப்பா நானும் விரும்புறேன். யார் செஞ்ச புண்ணியமோ கங்காக்கு ஆபத்து இல்லாம போயிடுச்சு. இந்த குழந்தை ஒருவேளை இல்லைன்னா நாம தாங்கித்தானே ஆகணும். 1000 சொல்லுங்க, ஆனா முதல் குழந்தை மாதிரி வருமா? ஒருவேளை கங்காவுக்கு இனி குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லுங்க. கற்பகம், ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்டதை கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. இல்லைங்க, எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணும் ஆகாதுமா. ஐயா ஐயா, கங்கா குழந்தை நல்லபடியா இருக்கும் ஐயா, நல்லபடியா இருக்கும். இல்லம்மா, என் பொண்ணு யாருக்கு எந்த தீங்கு நினைக்காதவன். பாம்ப பார்த்தாலும் பசிக்குதுன்னு பால் ஊத்துவா. அவளுக்கு ஏமா இப்படி நடக்கணும்? அம்மா, எனக்கு பிறக்க போற என் குழந்தைய என்னெல்லாம் படிக்க வைக்கணும், எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? என்ன விடுங்கம்மா, ஒரு தாயா கங்காவுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும். அந்த குழந்தைக்கு ஏதாவதுன்னா அவ எப்படி மாத தாங்கிக்க போறா? அவளை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்?
செல்வா, ஒரு பொண்ணுக்கு முதல் பிரசவங்கிறது பெரிய கண்டம்னு சொல்லுவாங்க. நீ என் வயித்துல இருக்கும்போது அந்த பயம் எனக்கு இருந்தது. அதே நேரத்துல என் மனசுல சந்தோஷமும் இருந்ததுடா. தான் வயித்துல ஒரு உயிர் வளர்ந்ததுன்னா எல்லா பொம்பளைங்களும் சந்தோஷப்படுவாங்க. நானும் அப்படிதான் சந்தோஷப்பட்டேன்டா. அப்புறம் நீ பிறந்த உடனே உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ கை கால் அசைச்சா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி என் பேர குழந்தை பிறந்ததோ அத தூக்கி கொஞ்சனோடு கனவு கண்டேன்டா. என் கனவு கனவாவே போயிடும் போல இருக்கே. இல்லம்மா, இல்ல செல்வா, உங்க கனவு பலிக்குமா? நிச்சயம் பலிக்கும். கங்காவுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்குமா? உங்க கனவு பலிக்குமா? 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 கண்டிப்பா பலிக்கும். நீ சொல்றது எனக்கு ஆறுதலா இருக்குடா. ஐயா, நீங்க நல்லவர். ஆண்டவன் நம்மள சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டாயா. உங்க மனசுக்கு நல்லதே நடக்கும் ஐயா. ஐயா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஐயா, நம்ம கார்த்திக் என் வயித்துல இருக்கும் போது நான் வரப்புல கால் தவறி விழுந்துட்டேன். அப்போ பலமா வயித்துல அடிபட்டுடுச்சு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? வயித்துல குழந்தை செத்து போயிடும்னு சொன்னாங்க. ஆனா கார்த்திய பாத்தீங்களாயா, சிங்கக்குட்டி மாதிரி பிறந்தாயா. அதே மாதிரி கங்கா வயிற்றுலயும் சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்யா. சிங்கக்குட்டி பிறப்பா. நீங்க பாத்துக்கிட்டே இருங்கய்யா. ஐயா ஐயா, அழாதீங்கய்யா, அழாதீங்கய்யா, அழாதீங்க. ஆமா ஐயா, கங்காவுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும்.